5 லட்சம் பேர் 30 லட்சம் வாக்காளருக்கு ஒரு எம்பி எவ்வளவு கடுமையா இருக்கும் என்று தெரியும். எல்லா மக்களையுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543 850 பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர இருக்கு. அதுல இன்னொரு இனிமையான செய்திங்க, அதிலே 33% நம்முடைய தாய்மார்களுக்கு புழுதி காட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அரசியலுக்கு வந்து மக்களை மாற்றத்திற்கான வழியிலே அழைத்து செல்வதற்கு இந்த 33% இடஒதுக்கீடு நிச்சயமாக உதவி செய்யும். 2029 பாராளுமன்றத்தில் 850 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுத்து 33% இடஒதுக்கீடுக்கான மசோதாவை நேற்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அதை சட்டமாக நிறைவேற்றணும். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்ந்து கவனிங்க. நேற்று காலையிலிருந்து முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய்யாக சொல்லிக் கொண்டு சுற்றுகின்றார். பொய், காலையிலிருந்து பொய். ஐயா தமிழ்நாட்டுக்கு எம்பி குறைஞ்சிரும், தமிழ்நாட்டினுடைய எம்பி குறைந்து விட்டால் நம்முடைய உரிமை குரல் குறைந்து விடும் என்று. அருமை சொந்தங்களே, எல்லா மாநிலத்தினுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக 50% இந்த மசோதாவின் மூலம் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 59, நேரடியாக 50% உயர்வு. ஐயா யூபிக்கு அதேதான், 80 120, கேரளா 20 எம்பியிலிருந்து 30, தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38, எல்லோருக்கும் 50% உயர்வு. இந்த மசோதா வருவதற்கு முன்பு 543 எம்பிக்கள் தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. இந்த மசோதா வந்த பிறகும் தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. யாருக்கும் குறையில்லாம எல்லோரையும் பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், சகோதரிகளை பேச வைக்க வேண்டும், உரிமை குரல் பாராளுமன்றத்தில் உறக்க ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான சட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் தாய்மார்களே, அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது 25 லட்சம் பேர் 30 லட்சம் வாக்காளருக்கு ஒரு எம்பி எவ்வளவு கடுமையா இருக்கும் என்று தெரியும். எல்லா மக்களையுமே பார்க்க முடியாது.